தமிழில் இலவசமாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா கம்ப்யூட்டர் வாத்தியார் டாட் காம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற இமெயில் பாஸ்வேர்டு இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் லாகின் போகிறேன். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண இமெயிலை இங்கே யூஸ் பண்ணுறேன். பாஸ்வேர்டை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும், லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ளே போகும். உங்களுக்கு ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணணும். ஸோ என்ரோல் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு நெட் ஸ்லோவாக இருக்கிறது வரலை. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் கோர்ஸுக்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் படிக்கிறீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தேவையான ஒரு யூடியூப் வரும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்க்கணும். எல்லா வீடியோ நீங்கள் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மெனு பாரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்னது 1+1 2 இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ஷோ ரிசல்ட்னு ஒன்று வரும். இந்த பட்டனை இங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மார்க்கை காமிக்கும். ஸோ காமிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தேன் என்னுடைய பேரில் மரியா ஃப்ராங்க்லின், கோர்ஸ் வந்து HTML, எப்போ கொடுக்குறாங்க, ஏப்ரல் மாதம் 2024. ஸோ ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். இதை நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபைலில் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இன்டர்வியூனாலும் யூஸ் பண்ணும்போது காமிச்சிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம HTML பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா பேராகிராஃப் டேக். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ வந்து உங்களுடைய வெப்பேஜில் வந்து ஏதாச்சும் ஒரு பேராகிராஃபை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே கொடுக்கலாம். சரியா? ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான். இந்த பி டேக் வந்து எது பேராகிராஃப் டேக்கை குறிக்குது. சரியா? பினா பேராகிராஃப். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேக்குள்ள நான் டைப் பண்ணுறேன். இப்போ www.computervathiyar.com it is a website. அடுத்து இன்னொரு ப்ரீ டேக் கொடுக்குறேன். சரியா? கம்ப்யூட்டர் வாத்தியார் ஆண்ட்ராய்டு ஆப். இப்படி ரெண்டு பி டேக் இருக்குது. சரியா? 2 பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது நம்ம சேவ் பண்ணிட்டு ப்ரௌசரில் வந்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கொடுத்த நம்ம கம்ப்யூட்டர் வாத்தியார் .com, ரெண்டாவது கொடுத்த ஆண்ட்ராய்டு ஆப். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கும் செகண்ட் பேராகிராஃபுக்கும் நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் மாதிரி வச்சிடும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வந்துடும். சரியா? பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் இங்கே வராமல் இங்கேருந்து வருதா? ஸோ எப்போவுமே பேராகிராஃப் டேக் என்ன பண்ணும், நீங்கள் அடுத்த ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், அது இதுக்கு கீழே நியூ லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃப் டேக்கு இடையில என்ன வரும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். பார்த்தீங்களா? இந்த பேராகிராஃபுக்கும் இந்த பேராகிராஃப் டேக்குக்கும் இடையில எப்படி கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து பாருங்களேன், நான் அந்த ரெண்டாவது பேராகிராஃப் டேக் இருக்கா, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக காமிக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கா, இதனாடி தனித்தனி லைனாக காமிக்கிறேன். பாருங்கள், கம்ப்யூட்டருக்கும் வாத்தியாருக்கும் இடையில இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. வாத்தியாருக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் இத்தனை லைன் கேப் இருக்குது. அடுத்த ஆண்ட்ராய்டுக்கும் ஆப்புக்கும் இத்தனை லைன் கேப் இருக்குது. சரியா? ஸோ நான் சேவ் பண்ணிட்டு எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி தான் காமிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொடுக்குறேன். சரியா? சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், பட் எனக்கு பாருங்கள் கம்ப்யூட்டர் வாத்தியார் ஆண்ட்ராய்டு ஆப் ஒரே லைனில் தான் காமிக்கும். ஆனால் இங்கே பார்த்தா பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன், நிறையா லைன் விட்ருக்கேன், கேப் விட்ருக்கேன். ஸோ நான் பார்த்தா எனக்கு ஒரே லைனில் காமிக்கும்.
ஸோ இந்த பேராகிராஃப் டேக் வந்து என்ன பண்ணும்னா, நம்ம இப்படி கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு தேவையில்லாமல் நிறைய ஒயிட் ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அந்த மல்டிபிள் ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஸ்பேஸாக எடுத்து அங்கே காமிக்கும். சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்துக்கிடும். ஸோ நமக்கு நிறைய மல்டிபிள் லைன் நம்ம விட்டுருக்கோம்ல, அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே லைனில் சிங்கிள் லைனில் இது காமிக்கும். இது யாரோட வேலை? இந்த பேராகிராஃப் டேக்குடைய வேலை. சரியா? ஸோ இதுதான் என்னது பேராகிராஃப் டேக். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பேராகிராஃப் டேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும்? ஒரு பேராகிராஃப் டேக்குக்கும் இன்னொரு பேராகிராஃப் டேக்குக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்பேஸை கொடுக்கும். பார்த்தீங்களா? இந்த டேக்குக்கும் இடையில ஒரு சின்ன ஒயிட் ஸ்பேஸ் மாதிரி காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணாலும் அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நியூ லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதை ஒட்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இது இங்கிட்ட வந்து ஆரம்பிக்காமல் இது புதுசாக ஒரு நியூ லைனில் தானே ஆரம்பிக்கி. ஸோ அதான் என்னது பேராகிராஃப் டேக் வந்து நியூ லைனில் தான் ஆரம்பிக்கும். மூணாவது என்னது, நம்ம என்ன தான் இவ்வளோ ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்தாலும் இவ்வளோ ஸ்பேஸ் விட்டாலும் அது என்ன பண்ணும்? எல்லா ஸ்பேஸையும் ரிமூவ் பண்ணிட்டு சிங்கிள் லைனில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில ஒரு சின்ன சிங்கிள் ஸ்பேஸை மட்டும் விட்டு சிங்கிள் லைனில் காமிக்கும். ஸோ இதுதான் பேராகிராஃப் டேக்குடைய வேலை. ஓகேவா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் உள்ளே வரும், ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்பில் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஆப்பில் இருந்தால் ஆப்பில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ் எடுத்துருப்போம். சரியா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.